ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். அப்போ அற்பமான ஆரம்பம் மனிதர்கள் அசட்டை பண்ணுகிறது. ஆனால் ஏன் கர்த்தர் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுறது இல்லைன்னா அவருக்கு முடிவு தெரியும். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் அசட்டை பண்ணாலும் கர்த்தர் தாவீதை அசட்டை பண்ணல. ஏன்னா தாவீதினுடைய முடிவு சிங்காசனம்னு கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை எல்லாரும் அசட்டை பண்ணினாலும் கர்த்தர் யோசேப்பை அசட்டை பண்ணலை. ஏன்னா யோசேப்பின் முடிவு அரண்மனைன்னு கர்த்தருக்கு தெரியும். மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா மனிதர்கள் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுவார்கள். அதுதான் மனுஷங்க. ஆனா முடிவை பார்க்கிற, உங்க முடிவை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணல. அவர் உங்களை புறக்கணிக்கல, அவர் உங்களை தள்ளல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனுஷங்க என்னை தள்ளும் போது நான் எங்க விழுந்த தெரியுமா? நான் கீழே விழல சார், அவர் கையில விழுந்தேன். அல்லேலூயா. அதனால நீ எத்தனை முறை வேணாலும் தள்ளு. முதல்ல ஒருத்தர் 2 பேர் தள்ளினாங்க, இப்ப 100 பேரா சேர்ந்து தள்ளுறாங்க. எத்தனை பேர் தள்ளினாலும் அல்லேலூயா நம்ம விழப்போறது எங்கன்னா அவர் கைகள்ல தான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்தரிப்பான், நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. நான் விழுந்தா கூட என்னை தள்ள மாட்டார் அவர். அல்லேலூயா. நான் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் அவர் கைகளில் தான் விழுறேன். அடுத்த முறை நீங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது உங்கள் அற்பமான ஆரம்பங்களை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன பிஸ்னஸை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன காரியத்தை, நீங்கள் செய்கிற சிறிய ஊழியத்தை யாராவது அற்பமாக நினச்சாங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மோசேயுடைய தாய் ஒரு சின்ன கூடையை தான் அந்த அம்மா செஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே என்ன எல்லாரும் கை தட்டி உலகமே கொண்டாடி இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ராஜாக்கும் அவங்களுடைய இத்தனை சேவகர்களுக்கும் ராஜாவின் பட்டயத்திற்கும் நீ செஞ்ச கூடையா மோசேவை தப்புவிக்க போகுது? அதை பார்க்கும் பொழுது அது அற்பமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அரண்மனை.